ஓம் தனம் தருங்கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நாம் அதிகாலையிலே பிரத்யக்ஷ தெய்வமாக போற்றுகின்ற சூரிய பகவான் உதிக்கின்ற பொழுது அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை செய்தால் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் மருந்து இல்லாமல் விலகக்கூடிய சக்தி அந்த சூரியனுடைய காலையிலே வருகின்ற உதிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற கதிர்களுக்கு உண்டு. எனவே சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்து அவ்வாறு நமக்கு சூரியனை வழிபாடு செய்வதற்கு கூட நேரமில்லை என்றால் ஆலயங்களில் சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக விளங்குகின்ற சூரிய பகவானுக்கு செவ்வரத்தை மலர்கள் சிகப்பு பூக்களினாலே அல்லது சிகப்பு அலரி பூக்களினாலே அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கூடியது. இப்பொழுது இந்த பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று 2வது நாள். நேற்றைய தினம் பங்குனி மாத பிறப்பு. சூரிய பகவான் மீனராசிக்குள்ளே பிரவேசித்த காலம் இந்த பங்குனி மாதம் நேற்றைய தினம் ஆரம்பமாகி இந்த பங்குனி மாதத்திலே இந்த கிழமைகளுக்கு ஒரு சிறப்பு. அந்த வகையிலே நாளைய தினம் பங்குனி திங்கள் என்கின்ற ஒரு விரதத்தோடு கூடிய சிறப்பு. அதேபோல் வருகின்ற உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம், பங்குனி வெள்ளிக்கிழமை, இவ்வாறு சிறப்பான உற்சவங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பங்குனி மாதம் மலர்ந்தாலே இல்லங்களிலே சுப காரியங்கள் செய்வதற்கு சுப முகூர்த்தங்கள் பார்த்து கொள்வதற்கு சிறப்பு. திருமணமாக இருக்கட்டும், புதுமனை புகுவிழாவாக இருக்கட்டும், அல்லது ஆலயங்களில் ஒரு கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், பாலாலய பிரதிஷ்டையாக இருக்கட்டும், இந்த பங்குனி மாதத்திலே சுப முகூர்த்தங்களை எடுத்து செய்து கொள்வதற்கு ஒரு சிறப்போடு கூடியது இந்த பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. நாம் இந்த இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவதோடு பெற்றோர்கள் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். அப்பா அம்மாவை பெற்ற அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருப்பார்களானால் அது அந்த வீட்டிலே பொக்கிஷமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தின் பயன்தான் தாத்தா பாட்டியோடு இந்த பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் மருமக்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு நிகழ்வு. பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்திருக்க வேணுமா. எத்தனையோ குடும்பத்திலே அம்மா இல்லை அப்பா இல்லை என்று கவலைப்படுவார்கள். தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா என்று அந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்திருக்கிற பொழுது சந்தோஷமான வாழ்வு வாழக்கூடிய வகையிலே இந்த வயதான காலத்திலே பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டுது அல்லது தாத்தா பாட்டிக்கு வயசாயிட்டுது என்பதனாலே அப்பா அம்மா கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்கின்ற ஒரு புதிய கலாச்சாரம் தவிர்க்கப்பட வேண்டும். பெற்ற தாய் தந்தையர்களை பிள்ளைகள்தான் பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் நம்முடைய தாய் தந்தையர்களை
எவ்வாறு பராமரிக்கின்றோமோ, எவ்வாறு அவர்களை பார்த்து கொள்ளுகிறோமோ, அதைத்தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்வார்கள். எனவே பெற்றோரை மதித்து அரவணைத்து அன்பு செலுத்தி வாழுங்காலத்தில் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் மறைந்த பின்பு கூட நீங்கள் எந்த கடமைகள் செய்யாவிட்டாலும் அவருடைய அன்பும் ஆசையும் நிறைந்திருக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.